இதாண்டா நம்ம லேண்டு. அப்படியாடா? என்னடா இந்த இடம் வயலா கிடக்குது, குப்பையா வேற கிடக்குது, செடி கொடிலாம் மேயன் நடந்திருக்கு. சரி உள்ள போய் வா. டே விஷ்ணு. என்னடா? The next day. என்னடா நேற்று என் வீட்டுக்கு வந்திருந்தியாமே? ஆமாண்டா, உன்னை நேற்று பார்க்கறதுக்கு வந்திருந்தேன். உன் தம்பி எங்கேயோ வெளியே போயிட்டான்னு சொல்லிட்டான். சரி ஓகேடா. சரி ஓகேடா, நான் வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் வீட்டிலேயே தங்கிக்குவாடா. ஓகேடா, உள்ள வா. வா கணேஷ். டேய், உங்கள் லேண்டில் பேய் இருக்கு தெரியுமா? அதாவது நீங்கள் வாங்க போகிற லேண்டில் பேய் இருக்கு தெரியுமா? இப்படிலாம் போய் சொல்லாதடா. டேய், நான் உண்மையாக தான்டா சொல்கிறேன். இந்த ஹாலோவின் டே கேள்விப்பட்டிருக்கியா? அந்த டே அன்னைக்கில் அந்த லேண்டில் ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் புகை மூட்டம் வரும்டா. எப்படின்னா இந்த லேண்டே வெடிச்சு செதறின மாதிரில புகை மூட்டம் வந்து இந்த ஊர் ஃபுல்லாமே புகை மூட்டமாக இருக்கும் தெரியுமா? உண்மையாலே இங்கே கூட வந்துச்சுடா. இப்படிலாம் போய் சொல்லாதடா. டேய், நான் உண்மையாக தான்டா சொல்கிறேன். என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, காட்டட்டுமா? தள்ளு கணேஷ். இங்க பாருடா. டேய், இதெல்லாம் உண்மையாடா? பாரு, உண்மைதான்டா இதெல்லாம். உண்மையாடா? ஆமா. இந்த வருஷமும் வருமாடா? இல்லடா, அது போன வருஷமே வந்துச்சு. இது போன வருஷத்தோட போட்டோ தான். ஏய் சரி வாடா, உங்க லேண்டு கிட்ட நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். ஓகேடா. கணேஷ் இங்க நில். சீஸ். ஓகேடா. ரொம்ப நேரம் போர் அடிக்குதுடா, கண்ணாமூச்சி விளையாடலாமாடா? சரி வாடா, கண்ணாமூச்சி விளையாடலாம். நான் ஃபோனை போய் வீட்டில் வச்சுட்டு வரேன். சரி இங்கேயே கண்ணை முடிக்கலாம்டா. சரி வா, சாபு திருச்சி போட்டுக்கலாம். நான் தான்டா கேட்சேன், நானே என்றேன். சரி. 1 2 3 4. என்னாச்சுடா? என்னாச்சு? என்னாச்சு? டேய் என்னடா ஆச்சு? என்னாச்சு? நான் அங்க ஒரு கொடூரமான பேய பார்த்தேன். என்னாச்சுன்னா என்னாச்சு கேளு. நான் பாத்தியா, நான் சொன்னதெல்லாம் உண்மையாயிடுச்சு. ஆமாண்டா, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான்டா. அது ஏன்டா என்னை துரத்துச்சு? தெரியலடா. அந்த புகை மூட்டம் ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் வரலன்னா அது இந்த பேய் இங்கே தான் சுத்திட்டு இருக்கும். சரி நீ பதட்டப்படாத சரியா? வீட்டுக்கு போய் மெதுவா பேசிக்கலாம் வா.
டேய் நீ இங்கேயாடா அந்த பேயை பார்த்த? ஆமாண்டா, நான் இங்கே வரமாட்டேன்டா. சரி கணேஷ் நீ வீட்டுக்குள்ளே போ. ஏய் சரி வாடா, பயப்படாத. நம்ம உள்ளே என்னது நடந்துச்சுன்னு போய் பார்க்கலாம். ஏதாவது பேய் இருந்துச்சுன்னா வீட்டில் போய் நம்ம சொல்லலாம். சரியா? பயப்படப்படாமல் போ. சரியா? வா போகலாம். போடா. டேய் இங்கே பாரு, ஏதோ ஒரு டைரி பஞ்சக்கம் இருக்குது. சரி வா எடுக்கலாம். என்னடா இது? இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவள் போன்று யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். என்னடா இது? நான் வாழ போவது நூற்றாண்டு, எல்லோர் மனதிலும் வாழ வேண்டும் பல்லாண்டு. காவ்யா. காவ்யா டைரி. யார் அந்த காவ்யா? டேய் அந்த வீட்டை ஆக்சுவலி இந்த லேண்டில் முன்னாடி இருந்தவங்கள போலடா. அந்த பொண்ணு பேர் தான் காவியா போல. ஆமாண்டா, அப்படிதான் இருக்குமோ. இன்னும் ரொம்ப நாளாக இந்த செவத்தெல்லாம் உடைக்காம வச்சுட்டு இருக்காங்க. ஜனவரி 7. என்னடா இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. என்னடா முக்காவாசி எரிஞ்சிடுச்சு. எனது வீட்டிற்கு அரசு அதிகாரிகள் வந்தன. எனது வீட்டை காலி செய்ய வேண்டும் என சொன்னேன். ஏன்டா இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க? என்னடா இது? எனது தந்தை அவர்களிடம் ஏன் வீட்டை காலி செய்ய வேண்டும் கேட்டார். ஆனால் இது எங்கள் நிலம், எங்கள் வீடு என்றோம். ஆனால் அவர்கள் இந்த வீட்டை இடிக்க வேண்டும் என்று கூறினர். ஏன்டா இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க? தெரியல. என்னடா ஒருவேளை அவங்க வரியெல்லாம் சரியாக கட்டாமல் இருந்திருப்பாங்களோ? அப்படின்னு இருக்குதாண்டா. இது அரசாங்கத்தின் நிலம், இது அரசாங்கத்தின் சொத்து என்று கூறினர். அதற்கு முடியாது என்றோம். இது அரசின் நிலம் என்றனர் அதிகாரிகள். பின்னர் அவர்கள் போய்விட்டனர். அதுக்கு மேலே எழுதவே இல்லைடா. ஏன் இதுக்கு மேலே ஒன்றுமே எழுதவே இல்லை? ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? உனக்கு அந்த வீடை பற்றி ஏதாவது தெரியுமாடா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வீட்டில் ஏதோ ஒரு பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே ஒரு பழைய ஒரு பாட்டி எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியுமா. அந்த பாட்டி சொல்லியிருக்காங்கடா, அந்த யாரோ பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணிட்டாங்களாம். தெரியுமா? அப்படி தாண்டா அந்த பாட்டி சொன்னாங்க. தெரியுமா? பாவம் இல்லை அவங்களாம். டேய் யாரா இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க? இந்த மாதிரிலாம் யார் பண்ணியிருப்பாங்க? ஒருவேளை அந்த அரசு அதிகாரிங்க தான் அதை பண்ணியிருப்பாங்க. அவங்களா தாண்டா இருக்கும். அவங்க பாவம் இல்லை. ஆமாண்டா. ஒருவேளை அந்த பேய். டேய் உனக்கு ஒன்று தெரியுமாடா? என்ன? நேற்று ஹாலோவின் டே. என்னடா சொல்ற? டேய் அந்த லேண்டில் ஹாலோவின் டேனால அது 3 நாளைக்கு அந்த லேண்ட்லேயே சுற்றிக்கிட்டே தான்டா இருக்கும். சரி ஓகே, என்னதுடா கையில் வச்சிருக்க? டேய் நான் சொல்ல மறந்துட்டேன்டா, இதை லேண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். நேற்று நம்ம டைரியும் எடுத்துகிட்டு வந்தோம்ல, ஆமாம், இதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தேன்டா.
இதை நான் பார்த்தேன், தேடி பார்த்ததுல இது ஏதோ மியூசிக் பாக்ஸ் மாதிரி இருக்குதுடா. ஆமாம். இது நம்ம மியூசிக் பாக்ஸில் சுற்றுவோம்ல, அந்த மாதிரி இது ட்ரீ ஷேப்ல இருக்குதுடா. உடஞ்சிருக்கு, ஆனாலும் சுத்துதுடா. பாரேன். பாத்தியா?